அனைவருக்கும் வணக்கம். அரசாணை எண் 71 வெயிட்டேஜ் முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த சுமார் 400 ஆசிரியர்கள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசாணை எண் 149 விலக்களித்து பணிகோரும் வழக்கானது மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சபிக் அமர்வில் விசாரிக்கப்பட்டு மனுதாரர் மற்றும் அரசு தரப்பினுடைய இறுதி வாதங்கள் நிறைவடைந்து வழக்கினுடைய இரண்டு தரப்பு எழுத்துப்பூர்வமான சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 24 வழக்கினுடைய தீர்ப்புக்காக ஆர்டர் ரிசர்வ்டு என்று குறிப்பிடப்பட்ட நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு காலதாமதம் ஆகிக்கொண்டே செல்கிறது. இதற்கான காரணம் என்ன? இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்துப்பூர்வமான சமர்ப்பிப்புகளுடைய விவரம் என்ன போன்றவற்றை இந்த காணொளியில் முழுமையாக பார்ப்போம். நியமன தேர்விலிருந்து விலக்களித்து சுமார் 400 ஆசிரியர்கள் பணிகோரும் இந்த வழக்கானது ஆர் சக்திவேல் என்பவர் தொடுத்த வழக்கினுடைய அடிப்படையிலிருந்து உருவானது. அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று ஆர் சக்திவேல் என்பவர் தொடுத்த வழக்கின் தீர்ப்பில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சபிக் அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேரடி நியமனம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆர் சக்திவேல் என்பவர் மேலும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தார். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த 400 நபர்கள் சார்பாக 5 ரிட் பெட்டிஷன்கள் தொடுக்கப்பட்டு வழக்கானது விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட எழுத்துப்பூர்வமான சமர்ப்பிப்பில் WP நம்பர் 260/84 மற்றும் 4 ரிட் பெட்டிஷன்கள் நம்பர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பெட்டிஷனுடைய விலாசம் பர்வதம் வைஃப் ஆஃப் கே வேலுச்சாமி மற்றும் ரெஸ்பாண்டன்ட்டுடைய விலாசம் குறிப்பிடப்பட்டு மனுதாரர்கள் சார்பாக ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன், அதாவது தேர்வு செயல்முறைகள் சான்றிதழ் சரிபார்ப்புடன் தொடங்கப்பட்டதாக கருதப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. NCTயின் 29/7/2011 விதிமுறை நடைமுறைக்கு வந்த பிறகு டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாய தகுதி தேர்வில் ஒன்றாகும். மாநில அரசு பல்வேறு செலெக்ஷன் மெத்தட் தேர்வு முறைகளை வகுத்தது. கல்வித்துறையில் வழக்கமாக நடைமுறையில் உள்ள தெரிவு முறைகளை இல்லாமல் அரசாணை எண் 252 5/10/2012 ஸ்லாப் வெயிட்டேஜ் முறையையும் அதன் பிறகு அரசாணை எண் 71 30/5/2014 துல்லியமான வெயிட்டேஜ் முறை அக்யூரேட் வெயிட்டேஜ் முறையையும் அறிமுகப்படுத்தியது. மனுதாரர் மற்றும் எதிர்மனுதாரர் ஆகியோர் தங்களுக்கு சாதகமான ஆதாரங்கள் விவரங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை குறிப்பிட்டு தெளிவுபடுத்தியிருப்பார்கள். எழுத்துப்பூர்வமான சமர்ப்பிப்புகளில் அவற்றையெல்லாம் முழுவதுமாக தெரிவிக்க இயலாது. மேலும் வழக்கிற்கு வலு சேர்க்கும் விதமாக கூடுதல் ஆதாரமாக பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 தொகுதிகளாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பின்வரும் அத்தாரிட்டிஸ் மேற்கூறிய வாதங்களுக்கு ஆதரவாக உள்ளது. தொகுப்பு தீர்ப்புகள் தொகுதி 1 இதில் மொத்தமாக 13 நீதிமன்ற தீர்ப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுதாரருக்கு வலு சேர்க்கும் விதமாக உள்ள ஆதாரங்கள் அவற்றினுடைய பக்கங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொகுப்பு தீர்ப்புகள் தொகுதி 2 இந்த வால்யூம் 2விலும் 11 நீதிமன்ற தீர்ப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலும் மனுதாரருக்கு சாதகமாக உள்ள வலு சேர்க்கும் வகையில் உள்ள விவரங்கள் பக்க எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற பல்வேறு தீர்ப்புகளை ஆராய்ந்து அதன் வழியாக ஒரு தீர்ப்பை எழுத வேண்டும் என்ற சூழல் உள்ளதால் இதன் காரணமாக கூட நீதிமன்ற தீர்ப்பு வருவதில் காலதாமதம் ஆகலாம். மேலும் அரசாணை எண் 71 வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டு பணி வாய்ப்பை இழந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த சுமார் 400 ஆசிரியர்கள் சார்பாக பணிகோரும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காத சில வழக்குகளும் இந்த வழக்கோடு இணைந்துள்ளன. வழக்கறிஞர் சங்கரசுப்பு, வழக்கறிஞர் சி முனுசாமி போன்ற வழக்கறிஞர்களால் தொடுக்கப்பட்ட வழக்குகளும் மேலும் சில வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காத சில வழக்குகளும்
இந்த வழக்கோடு இணைந்துள்ளதால் இதுவும் நீதியரசர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கியுள்ளது. இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காத நபர்களினுடைய மனுக்களை ஏற்பதா அல்லது தள்ளுபடி செய்வதா போன்ற குழப்பங்களும் ஏற்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்காத மனுதாரருடைய கோரிக்கை என்னவென்றால், மனுதாரர்கள் 2013 டெட் மார்க்கின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம் பெற தகுதியுடையவர்கள், எந்த ஒரு போட்டித் தேர்வும் இல்லாமல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அரசாணை எண் 71 நாங்கள் பாதிக்கப்பட்டோம், உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டோம் என்ற விவரங்கள் இவர்களுக்கு குறிப்பிடப்படவில்லை. இவருடைய இந்த கோரிக்கை 400 நபர்களோடு உச்சநீதிமன்றம் சென்ற 400 நபர்களோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால், இதற்கு பிறகு உள்ள அனைவருமே நாங்களும் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தோம், டெட் மார்க்கின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியராக பணி நியமனம் பெற நாங்களும் தகுதியுடையவர்கள், எனவே எங்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என்று பல்வேறு நபர்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே இதுபோன்ற சிக்கல்கள் இருப்பதால் நீதிமன்ற தீர்ப்பு வருவதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுவதாக தோன்றுகிறது. இதுபோன்ற பல்வேறு சிக்கல்கள் இந்த வழக்கில் பிணைந்துள்ளதால் தீர்ப்பு வருவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது என்று தோன்றுகிறது. எதுவாகினும் மாண்புமிகு நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அவர்கள் அனைத்தையும் ஆராய்ந்து எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதற்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டும், எதை நீக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நல்லதொரு தீர்ப்பு விரைவில் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை வழக்கு தொடுத்தவர்களிடையே அதிகமாக உள்ளது. சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு சிறந்த தீர்ப்பு விரைவில் வரும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற வழக்கு விவரங்களை அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவு அரசு தரப்பு.